தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மகிழ்ச்சி. வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல வீடு கட்டினா ஒரு வேலை வாய்ப்பில் சிறப்பு ஏற்படுமா அப்படின்னு ஒருத்தர் என்னை கேட்குறார். அதற்கு என்னுடைய முன் அனுபவ பதில் தான் இந்த இடத்துல சொல்லணும். 100% ஆண்களோட உழைப்பும் பெண்களோட உழைப்பும் ஒவ்வொரு திசைகளும் வைத்திருக்கின்றன. கிழக்கு என்பது ஆணுக்காகவும், மேற்கு என்பது ஆணுக்காகவும், வடக்கு என்பது பெண்ணுக்காகவும், தெற்கு என்பது பெண்ணுக்காகவும். அப்போ தெற்கும் வடக்கும் பாதிப்படையும் போது அங்கே பெண்கள் சார்ந்த நிகழ்வுகளில் பாதிப்பு ஏற்படும். அது வேலையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. எப்படி ஜோதிடத்தில் அகம் புறம் என்று இருக்கின்றதோ அது போல மேற்கில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது, கிழக்கில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஆணை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு இடத்தில் இருக்கும். ஆக இதை வாஸ்து ரீதியாக நாம் அதை சரிபார்க்கும் பொழுது, சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மனிதர் வெளியேற முடியும். ஆக இதை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருவருக்கு நான் வாஸ்துப்படி வீடை அமைத்துக் கொடுக்கிறேன். அமைத்துக் கொடுத்த ஒரு 6 மாதம் கழித்து அந்த நண்பர் என்னை அழைக்கிறார். வீடு கட்டி நான் குடி புகுந்து 6 மாதம் ஆகிவிட்டது. இதுவரை நன்றாகத்தான் சென்றது. சென்ற பிறகு நான் இருக்கிற வேலையிலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. எனக்கு மனது சங்கடமாக இருக்குது, என்ன செய்வது? இப்போ வாஸ்துப்படி தான் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறார். இதற்கு தீர்வு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும், ஒரு முறை நீங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது நான் சொல்கிறேன், 100% நீங்கள் கட்டிய வீடு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக அந்த வீடு ஒரு வேலையை செய்கிறது. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேலையிலிருந்து ஒரு நல்ல வேலைக்கு ஒரு மாற்றம் நடக்கும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் புதிய தொழிலை செய்யக்கூடிய யோகம் வரும். ஒரு 6 மாதம், இப்படி 6 மாதம் பொறுத்திருங்கள், ஒரு 6 மாதம் பொறுத்திருங்கள் என்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். அந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஒரு விஷயத்தை சொல்கின்றார். 6 மாதம் கருத்து சொல்கின்றார். எனக்கு புதிய ஒரு தொழிலில் வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வேலை வாய்ப்பு மூலமாக ஒரு நல்ல தொழில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொழில் மூலமாக ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நன்றாக இருக்கின்றேன் இப்பொழுது. அது அந்த தொழிலும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அதை சொன்ன பிறகு நான் ஏற்கனவே சொன்ன பதிலை சொன்னேன். இதைத்தான் நான் முதலே சொன்னேன், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆக எந்த நிகழ்வுகளுமே ஒரு அடுத்த நிகழ்வுக்காகத்தான், அடுத்த காரணத்திற்காகத்தான், அடுத்த காரியத்திற்குத்தான் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.